ஒவ்வொரு கைக்கும் வேலை கொடுங்கள், உழைப்புக்கு முழு விலை கொடுங்கள். இது 1996 முதல் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி சட்டம் என்ற 100 நாள் வேலை திட்டத்தின் முழக்கமாகும். வேலைவாய்ப்பு மற்றும் அதற்கான நிதி ஒதுக்கீட்டை ஜனநாயக உரிமையாக 100 நாள் வேலை திட்டம் அங்கீகரித்துள்ளது. கொரோனா காலத்தில் கிராமப்புற தொழிலாளர்களின் ஒரே வருவாயாக 100 நாள் திட்டமே இருந்தது. கிராம பொருளாதாரம் வளர கை கொடுத்த இந்த திட்டத்திற்கு மூடு விழா நடத்த தயாராகிவிட்டது மோடி அரசு. 2023-2024 ஆண்டுக்கான பட்ஜெட்டில் இந்த திட்டத்திற்கான நிதியை ரூபாய் 60,000 கோடியாக குறைத்துவிட்டனர். 100 நாட்கள் கிடைத்த வேலை மோடி ஆட்சியில் 30 நாட்கள் கூட கிடைக்கவில்லை. 2021 ஆண்டு முதல் 7.6 கோடி தொழிலாளர்களின் பணி அட்டைகள் நீக்கப்பட்டன. பொதுவாக கடந்த 10 ஆண்டுகளாக உரிய கூலி கிடைக்காமல் அனைத்து தொழிலாளர்களும் பாதிக்கப்பட்டுள்ளனர். கிராமப்புற தொழிலாளர்களை பொறுத்தவரை கூலி உயர்வு 1% குறைவாகவே உள்ளது. இந்த சூழலில் 100 நாள் வேலை திட்டத்திலும் மக்கள் விரோத பாஜக அரசு கை வைத்துள்ளது. போதிய நிதியை ஒதுக்காத காரணத்தால் 15க்கும் மேற்பட்ட மாநிலங்களில் 100 நாள் வேலை திட்டம் முடங்கிவிட்டது. 10 ஆண்டு மோடி ஆட்சியில் பாதிக்கப்படாதவர்களே இல்லை. கிராம மக்கள் மட்டும் விதிவிலக்கா என்ன? கிராம மக்களின் வயிற்றில் அடிக்கும் மோடியின் மோசடி அரசுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் காலம் வெகு தொலைவில் இல்லை.